ஹலோ ஹாய் காய்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அதாவது நாம எல்லாரும் சொல்ற குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு அவுட் ஆயிருக்கு. முன்னாடியே வந்துடும் சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னபடி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. எக்ஸாம் வந்து ஜூலை 12 சொல்லிட்டாங்க. ஸோ நாம சாதிக்க வேண்டிய நேரம் 100 நாட்கள் தான் இருக்கு. 100 நாட்கள் குறைவா இருக்கு. இது வரைக்கும் படிச்சுட்டு இருந்தவங்க, இனிமே படிக்க போறவங்க யாரா இருந்தாலுமே நீங்க ஃபுல் எஃபர்ட் போட்டு படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? இது உங்கள் MSTNPSC அகாடமி. வாங்க இப்போ நோட்டிஃபிகேஷன் டீடைல் பார்ப்போம். கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 25 ஏப்ரல் இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் 24 மே. சரிங்களா? நைட்டு 12 மணி வரைக்கும், அதாவது 11:59 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. கரெக்ஷன் விண்டோ என்ன சொல்லிருக்காங்கன்னா 29ஆம் தேதி 31ஆம் தேதி, அந்த 3 நாள், 29, 30, 31 3 நாள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஜூலை 12. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 12/7 ஜூலை 12 நமக்கு எக்ஸாமினேஷன். ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ண போறீங்களோ எல்லாம் பண்ணிடுங்க. இன்னைக்கே கூட பண்ணி முடிச்சுட்டு நீங்க இது வரைக்கும் படிச்சதெல்லாம் ரிவிஷன் பண்ணுங்க. இதுக்கு மேல ஃப்ரெஷ்ஷா படிக்க போறதையும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த 1 மந்த் 1.5 மந்த்ல நீங்க ஃப்ரெஷ்ஷா படிச்சு முடிச்சா மட்டும்தான் உங்களால சிலபஸ் கவர் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுல ஏஜ் மற்ற விஷயம்லாம் உங்களுக்கு சொல்லி தெரியும். முன்னாடி இதுல ஒரு சின்ன மாற்றம் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, முன்னாடி ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வரும். இப்ப ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்னே சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி நீங்க ஜூனியர் அசிஸ்டண்டா போய் ஜாயின் பண்ணாலும் அங்க உள்ள போஸ்டிங் உங்களுக்கு ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்னு கொடுப்பாங்க. ஆனா இந்த வருஷம் முதல் முறையா ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், அதாவது ஆர்ஐ, நம்ம ஆர்ஐன்னு பொதுவா சொல்ற போஸ்ட் இப்ப இவங்களே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதுவும் தனியாவே கொடுத்துட்டாங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சில கண்டிப்பா வரும். சரிங்களா? நாம அவரோட எதிர்பார்த்த விஏஓ 215 போஸ்ட் நல்லா அதிகமா இருக்கு, ஓரளவுக்கு இருக்கு. முன்னாடி 1000 போஸ்ட் வரும், இப்ப கம்மியா தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஆளுங்களே உள்ள போயிட்டாங்க. 1000, 2000 பேர், 3000 பேர்னு உள்ள போயிட்டாங்க. சரிங்களா? ஸோ இனிமே விஏஓ போஸ்டிங் கம்மியா தான் வரும். 215 நல்ல போஸ்ட் தான். அப்புறம் ஜேஏ 1621 எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்த்து. ரெவன்யூ சொல்லிட்டேன். மற்ற பிஎஸ்சி, அது பொதுத்துறை நிறுவனங்களோட வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டைபிஸ்ட் 1099, சின்ன டைபிஸ்ட் 335, பர்சனல் கிளர்க் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் இன் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் தான், பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும். அடுத்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், அதோட வேகன்சி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல இப்போ முன்னாடி ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வச்சிருக்கலாம், ஒரு குவாலிஃபிகேஷன் கொஞ்சம் இதா இருக்கும். ஆனா இப்ப ஃபாரஸ்ட் கார்டுக்கு 12th பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் பாட்டனி, சுவாலஜி ஏதாவது ஒண்ணு படிச்சிருந்தா மட்டும்தான் எலிஜிபிள் ஆகும். அதாவது ஒகேஷனல் ஸ்ட்ரீம்ஸ் சொல்ற அந்த எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்லாம் உள்ள வர முடியாது 12th முடிச்சிருந்தாங்கன்னா. சரிங்களா? முன்னாடி அதெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க, இப்ப எக்ஸ்க்ளூசிவா மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ யாரெல்லாம் 12th பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்டனி, சுவாலஜி, அதாவது ஒகேஷனல் ஸ்ட்ரீம்லயோ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிச்சவங்க உள்ள வரலாம். ஏன்னா எனி ஒன் ஆஃப் திஸ் சப்ஜெக்ட்ஸ் தான் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வாங்க பார்ப்போம் குவாலிஃபிகேஷன். ஏஜ் இதுல கொடுத்துருக்காங்க, அதனால இது குழப்பிக்காதீங்க. கம்யூனிட்டிக்கெல்லாம் மேக்ஸிமம் ஏஜ் கிடையாது. சரிங்களா? இல்ல 42, 34, 37 கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்க குழப்பிக்காங்க. கீழே தெளிவா கொடுத்துருக்காங்க. நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஃபார் கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்டி. சரிங்களா? இதெல்லாம் சரிங்களா? குவாலிஃபிகேஷன் பாருங்க. விஏஓக்கெல்லாம் 10th தான் குவாலிஃபிகேஷன், மினிமம் ஜென்ரல் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. அது நமக்கு எல்லாம் தெரியும். இதுல இந்த பொதுத்துறை நிறுவனங்களுக்கு மட்டும்தான் டிகிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டிடியூட் ஆஃப் லேபர் ஸ்டடிஸ் இருக்கு, அதுக்கெல்லாம் டிகிரி கொடுத்துருக்காங்க. மற்றெல்லாம் டைபிஸ்ட்னா டைபிஸ்ட் இருக்கணும், ஸ்டெனோனா ஸ்டெனோ இருக்கணும், டைபிஸ்ட்ல ஹையர் இருக்கணும். அப்புறம் கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். சரிங்களா? சிஎம்டியோட இது கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ யாரெல்லாம் நல்லா படிச்சுட்டு இருந்தீங்க, நான் எக்ஸாம் கிளியர் பண்ணும் குரூப் 4ன்றது ரொம்ப சீக்கிரமா நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. இந்த வருடத்தில் 2025 நீங்க போஸ்டிங் வாங்கி, அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ எந்த கவலையும் படாம எல்லா பிரச்சனையும் ஒதுக்கி வச்சுட்டு எக்ஸாமுக்கு நல்லபடியா படிங்க. ஆல் த பெஸ்ட்.